மாநாட்டில் என்னென்ன விஷயங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு, தொண்டர்களுக்கு கட்சி வழங்கி இருக்கக்கூடிய அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கறத இப்ப நாம விரிவா பார்க்க இருக்கோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு நாளை நடைபெற இருக்கு. இதுக்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகள் மதுரை பாரபத்தியில நடந்துட்டு வருது. தாவேக கட்சி தலைவர் விஜய் சாலை மார்க்கமா மதுரைக்கு போயிட்டு இருக்காரு. அவரை வரவேற்க தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஒரு பக்கம் தயாராகிட்டு வராங்க. இந்த நிலையில போன முறை நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது தாவேகாவினுடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டியில நடந்திருந்துச்சு. அந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 75,000 பேர் வரை மக்கள் பங்கேற்கும் ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 3000 போலீசார் வரைக்கும் பாதுகாப்பு பணியிலையும் ஈடுபட்டிருந்தாங்க. எதிர்பார்த்ததை விட மக்கள் கூட்டம் அதிகமானதுனால மக்கள் பலர் இன்னல்களுக்கு ஆளாகியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, மாநாட்டை பார்க்க வந்த ஒரு சில இளைஞர்கள் விபத்துல உயிரிழந்தோம் இருந்தாங்க. இன்னும் பல பேர் போக்குவரத்து நெரிசல்ல சிக்கி அவதி அடைஞ்சாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் தவிர்க்கணும். மாநாட்டுக்கு வரக்கூடிய தொண்டர்களும் பொதுமக்களும் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாநாட்டிற்கு வருபவர்களுக்காக சில வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்கவும் சில விஷயங்களுக்கு தடையும் விதிச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த முறை நம்ம பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 506 பரப்பளவுல இடம் தேர்வு செய்யப்பட்டு சுமார் 1.5 லட்சம் வரைக்கும் மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படின்னா கண்டிப்பா மாநாட்டுக்கு வரவங்க பத்திரமா வீடு போய் சேரணும், வந்ததுக்கு அப்புறமும் அவங்க பத்திரமா இருக்கணும். இப்படிங்கிற மாதிரியான விவகாரங்கள்லாம் இவங்க கையில் எடுத்து இப்ப அதற்கான பல வழிகாட்டு நெறிமுறைகளை முன் வச்சிருக்காங்க. அதாவது முதல்ல விஷயம் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, மாநாட்டுக்கு வரவங்க முன்புற பகுதியில் இருக்கிற 7 வழிகளில் மட்டும்தான் மாநாட்டினுடைய பந்தலுக்குள்ள வரணும் அப்படிங்கிறது முதல் விதியா அவங்க கடைபிடிச்சிருக்காங்க. அடுத்தபடியா பார்க்கும் பொழுது, அதாவது விஜய் பேச இருக்கக்கூடிய தாவேக கட்சி தலைவர் விஜய் பேச இருக்கக்கூடிய மேடைக்கு பக்கத்துல 2வது வரிசையில என்ன பண்ணிருக்காங்கன்னா, 2 பெட்டிகளை பெண்கள் மட்டும் அமர்வதற்காக ஒதுக்கீடும் செஞ்சிருக்காங்க. ஏன்னா பெண்கள் மற்ற இடங்கள்ல இருக்கும் பொழுது அங்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுனால மொத்தமா எல்லா பெண்களுமே வரக்கூடிய பெண்கள் இந்த 2வது இருக்கையில அமரும்படி அங்கு ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததா இருசக்கர வாகனங்கள்ல மாநாட்டுக்கு யாரும் வர வேணாம் அப்படின்னு அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்காங்க. தொடர்ந்து இது மட்டும் இல்ல, கேமராக்கள்ல வீடியோலாம் எடுக்க வேணாம் அப்படிங்கிற இன்னொரு அறிவுறுத்தலையும் முன் வச்சிருக்காங்க தாவேக கட்சியினர். தொடர்ந்து ஒருவேளை ஏதேனும் அவசரம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த மாநாட்டினுடைய திடல்ல 2 பக்கத்திலையும் அவசர ஊர்தி, அதாவது ஆம்புலன்ஸ் போறதுக்கான சிறப்பு வழிக்கான ஏற்பாடும் அங்கு செய்யப்பட்டிருக்கு.